உங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களோட மார்க்ஸ், உங்களோட கிரேட்ஸ், உங்களோட ஸ்கோர்ஸ் இது எல்லாமே ஒருபடி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான அவசியம் வந்துருச்சு. ஏன்னா, நீங்க லாஸ்ட்டா எழுதின எக்ஸாம், அதுல உங்களுக்கு கிடைச்ச மார்க்ஸ் அப்படிங்கிறது நீங்க லாஸ்ட்டா போட்ட எஃபெக்ட்டுக்கான ரிசல்ட். ஆனா, இனிமே எழுத போற எக்ஸாம், அதுல வரப்போற மார்க்ஸ்ங்கிறது இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எக்ஸாம்க்காக எப்படி ப்ரிப்பேர் ஆக போறீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய எக்ஸாம்க்காக நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க? அத பொறுத்து கிடைக்க போற ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வெற்றிங்கிறது எப்பவுமே கிராஜுவலா இருக்கணும். உங்களுடைய growthங்கிறது எப்பவுமே மேல பார்த்து இருக்கணும். உதாரணத்துக்கு ஒலிம்பிக்ஸ் போட்டியை எடுத்துக்கிட்டோம்னா, அதுல ஹை ஜம்பா இருக்கட்டும், இல்ல வெயிட் லிஃப்டிங்கா இருக்கட்டும். அது எதுவா இருந்தாலும் அந்த போட்டியில ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவங்க கொடுக்க போற வெயிட்டோ இல்ல ஹைட்டோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா கடைசி அட்டெம்ப்ட்ல அவங்க கொடுக்க போற அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா இருக்கும். அத மாதிரி தான் உங்களோட லாஸ்ட் எக்ஸாம்ல கிடைச்ச மார்க்கை விட அட்லீஸ்ட் 10 மார்க் அல்லது 20 மார்க் நீங்க கூட வாங்கினாதான் உங்களோட growth கிராஜுவலா இருக்குன்னு அர்த்தம். அது உங்களால முடியும். சில பேர் நினைக்கலாம், எனக்கு மென்டல் பவர் கம்மியா இருக்கு, எனக்கு அபிலிட்டி கம்மியா இருக்கு, என்னால நிறைய நேரம் ஃபோக்கஸ்டா படிக்க முடியல, கான்சென்ட்ரேஷனா இருக்க முடியலன்னு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட கேட்டா நான் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். நீங்க நினைக்கிறத விட உங்களோட மூளையோட கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கார் ரேஸ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த கார் வின் பண்ணுங்கிறது அந்த காரை பொறுத்தது கிடையாது. அந்த காரை யார் ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அது மாதிரி தான் இங்கேயும். இங்க நீங்க ரொம்ப திறமை வாய்ந்தவரா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா இங்க உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க உங்களுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட தயாரா இருக்கீங்க, உங்களோட மார்க்ஸ்க்காக எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க, அதை பொறுத்து தான் உங்களோட கிரேட்ஸ் மார்க்ஸ் எல்லாமே வரப்போகுது. அதுக்கு நீங்க கன்சிஸ்டண்டா இருந்து படிக்கணும். உங்களோட அபிலிட்டியை நினைச்சு உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நல்ல கிரேட்ஸை உங்களால எடுக்க முடியும். அதுக்கு நீங்க கன்சிஸ்டண்டா புக்கை எடுத்து படிக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாம படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத நினைச்சு படிக்கணும். சில நேரங்கள்ல டிஸ்ட்ராக்ஷன் வரத்தான் செய்யும். மைண்ட் நம்மளை விட்டு எங்கேயோ போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா நமக்கு அப்படி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். இதையெல்லாம் கடந்து நாம படிச்சாதான் நம்ம ஆசைப்பட்ட மார்க்கை நம்ம வாங்க முடியும், ஆசைப்பட்ட வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபோக்கஸ்டா இருந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்க வெற்றி பெற்ற எல்லாருமே பிறவியிலேயே திறமசாலியோ இல்ல அறிவாளியோ கிடையாது. எல்லாமே ப்ராக்டிஸ் தான். எல்லாரும் அவங்க எவ்வளோ நேரம் எஃபர்ட் போட்டாங்க, எவ்வளோ நேரம் கன்சிஸ்டண்டா இருந்து படிச்சாங்க, அதை பொறுத்து தான் அவங்களோட கிரேட்ஸ் மார்க்ஸ் வருதுங்கிறத நீங்க என்னைக்குமே மறக்காதீங்க. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆனா இங்க நாம என்ன நினைக்கிறோம், எக்ஸாம்ல நம்ம படிச்ச கொஸ்டின்ஸ் வராதா, நாம நினைச்ச கொஸ்டின்ஸ் மட்டுமே எக்ஸாம்ல வராதா, ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட்பேண்ட் ஆகாதா, ஆனா நல்லா இருக்குமே, இப்படி எஸ்கேப் ஆகிறத பத்தி மட்டுமே யோசிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அப்படி நினைக்கிறத விட்டுட்டு நாம நல்லா படிக்கணும். கிடைக்கிற டைம்குள்ள எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும். அப்படி படிச்சு முடிச்சா கண்டிப்பா எக்ஸாம்ல நாம நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நினைங்க. இங்க உங்களால படிச்சு முடிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றத ரொம்ப சீக்கிரத்துல உங்களால நம்ப முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா பயம். கன்சிஸ்டண்டா இருந்து படிக்கிறதுக்கு பயப்படுறோம். கவன சிதறல் இல்லாம படிக்க பயப்படுறோம். ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். ஆனா நீங்க இந்த தப்ப பண்ணாதீங்க. நீங்க இஷ்டப்பட்டு ஃபோக்கஸா படிச்சீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் நீங்க நினைச்சதை விட கண்டிப்பா ரொம்ப நல்லாவே வரும். இதை நான் ரொம்ப உறுதியாவே சொல்றேன். ஏன்னா இங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இப்படி எடுக்கிறவங்க எல்லாம் திறமசாலியா கிடையாது. அப்புறம் வேற என்ன? அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்கு? அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களோட பல மணி நேர உழைப்பு. அப்புறம் அவங்க கன்சிஸ்டண்டா ஃபோக்கஸ்டா இருந்து படிச்ச படிப்பு. சில நேரங்கள்ல சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அவங்க அனுபவிக்க முடியாம அவங்க சந்திச்ச இழப்பு. அவங்களும் நம்மள மாதிரி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில இருந்துதான் இந்த சாதனைகளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் கன்சிஸ்டண்டா இருந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களாலையும் நீங்க நினைச்ச மார்க்ஸ் அண்ட் கிரேஸா கண்டிப்பா வாங்க முடியும். ஏன்னா நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா? வெறும் 10% ஸ்கில் தான். மிச்சம் இருக்கிற 90% அப்படிங்கிறது டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இங்க கேள்வி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க படிக்க தயாரா இருக்கீங்களா?
அப்படி நீங்க படிக்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்சதை விட நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அப்புறம் கொஞ்ச நாள் மட்டும் ஃபோக்கஸ்டா படிச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெற்றி கிடைக்கல அப்படின்னு புலம்பக்கூடாது. ஏன்னா இங்க ஒரே இரவுல மிராக்கிள்ஸ் நடக்காது. ஒரே இரவுல அதிக மார்க்ஸ் கிடைச்சிராது. ஆனா நீங்க கன்சிஸ்டண்டா இருந்து படிச்சீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ முயற்சி பண்ணி படிங்க. இங்க கஷ்டம்ங்கிறது வரத்தான் செய்யும். எவ்வளோ தூரம் நாம கஷ்டப்படுறோமோ அவ்வளோ தூரம் நாம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நாம படிக்கிறப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதோ அந்த அளவுக்கு நாம படிப்பு மேல ஃபோக்கஸ் பண்ண நாம பழகிக்குவோம். இங்க வெற்றி அடைகிறவனுக்கும் தோல்வி அடைகிறவனுக்கும் வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, வெற்றி அடைய நினைக்கிறவன் என்னைக்குமே சோம்பேறியா இருக்க ஆசைப்பட மாட்டான். அவன் தான் திறமசாலியா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவான். ஸோ நீங்களும் உங்களோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையில ஒரு படி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க உங்களோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உங்களோட வேலையில ஃபோக்கஸ்டாகவும் கன்சிஸ்டண்டாகவும் இருந்து வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.